மே தினத்தில் கடுமையான அடக்குமுறையை அன்றைய தொழிலாளி வர்க்கம் எதிர்கொண்டது, அதற்கு முகம் கொடுத்தது. பல நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டார்கள். 4 தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள், துப்பாக்கிச் சூடிலே கொல்லப்பட்டவர்கள் என்று ஏராளமான தியாகங்களை அவர்கள் எதிர்கொள்ள நேர்ந்தது. 10,000 ரூபாய் சம்பளம், 12 மணி நேரம் வேலை என்பதெல்லாம் இப்போது இந்தியாவிலே சாதாரணமாகிவிட்டது. இன்றைக்கு மேலை நாடுகளில், உலகத்தில் பல இடங்களில் ஒரு நாள் வேலை நேரம் 7 மணி, 5 நாள் வாரம், அப்படி 35 மணி நேரம் அல்லது அதிகபட்சம் 40 மணி நேரம் என்பதற்கு மேல் வார வேலை நாட்கள் இல்லை. இப்போது சாம்சங் நிறுவனம் அதனுடைய தாய் ஸ்தாபனம் இருக்கக்கூடிய தென்கொரியாவிலே 40,000 தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வேலை நிறுத்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அமெரிக்கா நடத்துகிற யுத்தம், ஈரானுக்கு எதிராக நடத்துகிற யுத்தம், இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடத்துகிற யுத்தம், தீவிரவாதத்திற்கு எதிராக என்கிற பேரிலே அப்பாவி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய கொடுமை, இப்படி நடக்கிற இந்த கொடுமைகள் இது உலக வர்த்தகத்தையே பாதித்திருக்கிறது. உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை மக்களையும் இது பாதித்திருக்கிறது. ஒரு ஏகாதிபத்திய நாடு, இன்னொரு இனவெறி பிடித்த நாடு, இவர்கள் இருவரும் சேர்ந்தால் உலகத்தையே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிணைக்கை ஈவோலாக்கி விடலாம். மே தினம் தொழிலாளர்கள் உலகம் முழுவதுமே போராடாமல் தங்களுடைய நியாயங்களை பெற முடியாது, சுயமரியாதையோடு கூட வாழ முடியாது. மனிதன் என்கிற உரிமையோடும் மரியாதையோடும் வாழ்வதற்கே அவர்கள் போராடித்தான் ஆக வேண்டும் என்பதுதான் மே தினம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. மே தினத்தில் கடுமையான அடக்குமுறையை அன்றைய தொழிலாளி வர்க்கம் எதிர்கொண்டது, அதற்கு முகம் கொடுத்தது. பல நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டார்கள். 4 தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள், துப்பாக்கிச் சூடிலே கொல்லப்பட்டவர்கள் என்று ஏராளமான தியாகங்களை அவர்கள் எதிர்கொள்ள நேர்ந்தது. எவ்வளவுதான் அடக்குமுறை இருந்தாலும் இறுதியில் தொழிலாளர்களின் கோரிக்கை தான் நிற்கும், வெல்லும் என்பதற்கான சான்றும் மே தினமாகும். போராடுகிற போது அடக்குமுறையை நீங்கள் எதிர்கொண்டே தீர வேண்டும் என்பதையும் இந்த மே தினம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த அடக்குமுறையை உங்களால் முறியடிக்க முடியும் என்கிற செய்தியையும் அதே மே தினம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. உலக அளவில் தொழிலாளிகளுடைய சகோதரத்துவத்தை, தோழமையை, ஒன்றுபடுங்கள் என்கிற அந்த தேவையை மே தினம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த பின்னணியில் இந்தியாவிலே மே தினத்தை கொண்டாடுகிற இந்த தருணத்தில் எப்படி எல்லா தொழிற்சாலைகளிலும் தொழிலாளர்கள் நிரந்தரமற்றவர்களாக இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் ஒப்பந்த முறையில் அல்லது பயிற்சியாளர் என்கிற முறையில் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள், 10,000 ரூபாய் சம்பளம், 12 மணி நேரம் வேலை என்பதெல்லாம் இப்போது இந்தியாவிலே சாதாரணமாகிவிட்டது. வேலை நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும், வேலை நேரத்தை அதிகப்படுத்தி செய்யுங்கள் என்பதெல்லாம் இப்போது சர்வசாதாரணமாக பேசப்படுகிறது. வேலை நேரம் என்பது அப்படியெல்லாம் எடுப்பிலே அல்லது சும்மா முடிகிற ஒரு விஷயம் அல்ல. வேலை நேரம் தொழிலாளிகளுடைய கடின உழைப்பை, தொழிலாளிகளுடைய உடல் உபாதையை, தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் அயர்வை, இதையெல்லாம் கணக்கில் கொண்டு வேலை நேர குறைப்பு என்பது போராட்டமாக வெடித்து அது 8 மணி நேரம் என்று ஆகியிருக்கிறது. இன்றைக்கு மேலை நாடுகளில், உலகத்தில் பல இடங்களில் ஒரு நாள் வேலை நேரம் 7 மணி, 5 நாள் வாரம், அப்படி 35 மணி நேரம் அல்லது அதிகபட்சம் 40 மணி நேரம் என்பதற்கு மேல் வார வேலை நாட்கள் இல்லை. இப்போது சாம்சங் நிறுவனம் அதனுடைய தாய் ஸ்தாபனம் இருக்கக்கூடிய தென்கொரியாவிலே 40,000 தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வேலை நிறுத்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். 7 மணி நேர வேலை தான் அவர்களுக்கு இருக்கிறது, ஊதியம் போதாது. அதே மாதிரி 7 மணி நேர வேலையிலேயும் கூட குறைப்பை செய்ய வேண்டும் என்பது உட்பட கோரிக்கைகளை எல்லாம் வைத்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளில் எங்கு நீங்கள் வளர்ச்சி பெற்ற நாடுகளுக்கு சென்றாலும் 40 மணி நேரத்திற்கு மேல் இல்லை, 35 மணி நேரம் என்பதும் பெரும்பாலான நாடுகளிலே இருக்கிறது வாரத்திற்கு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்து தொழில் நடத்துகிற போது 8 மணி நேரத்திற்கு மேலாக வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆகவே அங்கு தொழிலாளிகளுக்கு இதே நிறுவனங்கள் கொடுக்கிற ஊதியத்திற்கும் இங்கு அதே நிறுவனங்கள் அதே தொழில் அதே உற்பத்தியில் ஈடுபடுகிற நம்முடைய தொழிலாளர்களுக்கு கொடுக்கிற ஊதியத்திற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 200 மடங்கு கூட வித்தியாசம் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையிலே மே தினத்திலே நாம் தொழிலாளர்களுடைய ஒன்றுபட்ட போராட்டங்கள் மூலமாக இந்தியாவிலே ஒப்பந்த கூலி முறையை ஒழிக்க வேண்டும்,
புதிதாக வந்திருக்கிற தொகுப்புச் சட்டம் என்கிற பெயரில் வேலை நேரத்தை மாற்றுவதற்கு, தொழிலாளிகளுடைய போராட்ட உரிமையை முடக்குவதற்கு, கூட்டுப்பேர உரிமையை சிதைப்பதற்கு, 300 பேருக்கு மேல் இருந்தால்தான் இனிமேல் சட்டம் பொருந்தும் என்று சொல்வதன் மூலமாக 95% மேற்பட்ட தொழிலாளர்களை சட்ட வரையறையிலிருந்தே வெளியேற்றியிருக்கிற அந்த கொடுமையை எதிர்த்து நாம் போராடியாக வேண்டும். அதேபோல் தொழிலாளிகள் தங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ள அவர்களுக்கு ட்ரைபூனல் போன்ற அந்த வசதிகளும் கூட சிதைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் கூட இனிமேல் மேஜிஸ்ட்ரேட்டுகளைப் போல, நீதிபதிகளைப் போல செயல்படுவார்கள் என்கிற அளவுக்கு அவர்கள் போகிறார்கள். தொழிற்சாலைகளிலே இனிமேல் ஆய்வே நடைமுறையில் இருக்காது. முதலாளிகளுக்கு தெரிவித்து விட்டுத்தான் தொழிற்சாலை ஆய்வாளர்கள் போக வேண்டும் என்பது போன்ற நிலைமை எல்லாம் இருக்கிறது. இந்த சட்டத்தொகுப்பு வந்த பிறகு தொழிலாளர் துறை என்ற ஒன்று தேவையே இல்லை என்கிற நிலைதான் இப்போது இருக்கிறது. அங்கீகாரத்திற்கு கூட தெளிவாக இரகசிய வாக்கெடுப்பு தான் என்று பல மாநிலங்களிலே, கேரளம் போன்ற, வங்கம் போன்ற மாநிலங்களிலே ஏற்கனவே இருக்கிறது. அதை கூட கராராக அதே போல் நாம் இரகசிய வாக்கெடுப்பு மூலம்தான் பெரும்பான்மை தீர்மானிக்க வேண்டும் என்பது இன்னும் இந்த சட்டத்திலே தெளிவுபடுத்தப்படாத ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் நாம் மனதில் வைத்து பார்க்கிற போது கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக மட்டும்தான் மத்திய அரசு செயல்படுகிறது. மாநில அரசுகள் விதியை போடுகிற போது, இந்த விதியை தீர்மானிக்கிற போதும் இதையே தான் அவர்கள் கணக்கில் கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆகவே மிக மோசமான ஒரு சூழ்நிலையை தொழிலாளர்கள் இன்றைக்கு இந்தியாவிலே எதிர்நோக்குகிறோம். மே தினத்தில் இந்த நிலையை எதிர்த்த போராட்டத்தை ஒன்றுபடுத்தி முறைப்படுத்தி நடத்துவதற்கு நாம் சூளுரை ஏற்க வேண்டும். உலக அளவிலேயும் மே தினம் என்பது நம்மை ஒரு உலக பார்வையோடு தொழிலாளிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. அந்த மே தினத்தை இப்போது நாம் கொண்டாடுகிற போது அமெரிக்கா நடத்துகிற யுத்தம், ஈரானுக்கு எதிராக நடத்துகிற யுத்தம், இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடத்துகிற யுத்தம், தீவிரவாதத்திற்கு எதிராக என்கிற பெயரிலே அப்பாவி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய கொடுமை, இப்படி நடக்கிற இந்த கொடுமைகள் இது உலக வர்த்தகத்தையே பாதித்திருக்கிறது. உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை மக்களையும் இது பாதித்திருக்கிறது. ஒரு ஏகாதிபத்திய நாடு, இன்னொரு இனவெறி பிடித்த நாடு, இவர்கள் இருவரும் சேர்ந்தால் உலகத்தையே இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிணைக்கைதி போல் ஆக்கிவிடலாம் என்கிற நிலையிலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த சதியை, லாப வெறியை, மற்றவர்களை அடக்கும் கொடுமையை, காட்டாட்சி தத்துவம் தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். மைட் இஸ் ரைட் என்பதைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இதற்கு உலக முறையில் இடமில்லை. ஆகவே சர்வதேச சமூகம் ஏகாதிபத்தியங்களை, இது போன்ற யுத்த முஸ்தீபுகளை ஒழித்து கட்டியாக வேண்டும். அதற்குரிய வகையில் நாம் போராடியாக வேண்டும். ஒரு பக்கம் உலக அளவிலே இந்த யுத்த எதிர்ப்பு போன்ற, ஏகாதிபத்திய எதிர்ப்பு போன்ற, இன்னொரு பக்கம் இந்திய அளவிலே மதவெறி, மக்களை பிரிக்கக்கூடிய சூழ்ச்சிகள், இது போன்ற இந்த விஷயங்களை எதிர்த்து, இன்னொரு பக்கம் தொழிலாளிகளை அடக்குவதற்கு எடுக்கக்கூடிய எல்லா அடக்குமுறைகளையும் எதிர்த்து ஒன்றுபட்டு இப்படிப்பட்ட போராட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்துவது தான் இந்த மே தினத்தில் நாம் ஏற்க வேண்டிய சூளுரை. அந்த சூளுரையை நாம் ஏற்போம். வெற்றிகரமாக இந்த சூளுரையில் வைக்கிற முழக்கங்களை நாம் நிறைவேற்றுவோம் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.